Kia Ceros HTK ஆப்ஷனல் இந்த காரோட கம்ப்ளீட் ரிவ்யூ தான் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த காரோட எக்ஸோரூம் பிரைஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9.99 லேக்ல ஸ்டார்ட் ஆகும். அண்டர் 10 லேக்ல இந்த காரில் என்ன யூனிக் ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க கம்ப்ளீட்டாக இந்த வீடியோ நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் இந்த காரோட ரிவ்யூ நம்ம ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் வந்து ஆரம்பிச்சிடும். ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் பார்க்குறது நல்ல அப்ரேட்டான ஸ்டான்ஸில் நல்ல பல்கியரான எஸ்யூவியோட அப்பியரன்ஸ் இது வந்து காட்டுது. ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா போல்டரான கியா லோகோ, அதுக்கப்புறம் சிராஸ்க்குனான அந்த பேஜிங் நமக்கு கொடுத்துருக்காங்க. கீழே பம்பர் கிரில்லுக்கு அரேஞ்ச்மெண்ட் நமக்கு கிடைக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. செகண்ட் பேஸ் வேரியன்ட்லேயே வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து கிடைக்குது. அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் ஃபினிஷ் எல்லாமே நமக்கு வந்து பம்பரில் கொடுத்துருக்காங்க. ஹெட்லாம்ப்ஸுமே அந்த டோல் டவுன் ஃபினிஷ் எல்லாமே வந்து பார்க்க முடியும். ஒரு பிளாக் பேஸ்டு கிளாடிங் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது இந்த வெஹிக்கிளோட அப்பியரன்ஸை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ்டாக வந்து காட்டுது. நல்ல கேட்சியாக வந்து காட்டுது அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். மேலே ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஹை பீம் ஒரு சின்ன பல்ப் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வந்து பார்த்தீங்கன்னா ஹாலஜன் இண்டிகேட்டர்ஸ் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கட்ஸ் அண்ட் க்ரீசஸ் எல்லாமே நமக்கு கிடைக்குது. நல்ல ஸ்போர்ட்டியான டிசைன் தீம் இதை வந்து ரிசம்பிள் பண்ணுது அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் அப்படியே சைட் ப்ரொஃபைல் வந்து கியா சிராஸ் செகண்ட் பேஸ் வேரியன்ட்ல வந்து ஸ்டீல் டைப் வீல்ஸ் நமக்கு வந்து கிடைக்கும். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அலாய் வீல்ஸோட அப்பியரன்ஸ் வந்து காட்டுது அப்படின்ட்டு வந்து சொல்லலாம். வீல் கவர்ஸ்லாம் நல்லா மேஜிவாக நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. வீலோட ஸ்பெசிஃபிகேஷன் வந்து பார்க்கணும் நம்மளுக்கு R15 ரேடியல் டியூப்லெஸ் டயர்ஸ் நமக்கு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. வீல் கிளாடிங் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஒரு சைட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா டோர் கிளாடிங்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்க்க முடியாது. ஒரு டோல் டோன் கலரில் சில்வர் ஃபினிஷ் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு யூனிக்கான லுக் அதை வந்து ரிசம்பிள் பண்ணுது. நெக்ஸ்ட் அப்படியே இங்கே வந்தோம்னா உங்களுக்கு ஓஆர்விஎம்ஸ் வந்து கிடைக்குது. ஓஆர்விஎம்ஸில் இண்டிகேட்டர் ஸ்ட்ரிப்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஆக்சஸ் அந்த குரோமெல்லாம் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஆக்சரியாக காரில் வந்து வாங்கி மாட்டிக்கலாம். வென் கிளாஸ் கொண்ட ஃபங்க்ஷனாலிட்டி, ஒரு யூனிக்கான கட்ஸ் அண்ட் க்ரீசஸ் உள்ள விண்டோஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அலுமினியம் ஃபினிஷ் உள்ள ரூஃப் ரைல்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. ரியர்லையும் செகண்ட் விண்டோஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா லெங்க்தியாக நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ வெஹிக்கிளோட கேபின்குள்ள ஏரியான ஃபீல் அது வந்து இம்ப்ரூவ் வந்து கொடுக்கும். நெக்ஸ்ட் இங்கே ஃப்ளஷ் டைப் டோர் ஹேண்டில்ஸ் கொண்ட ஃபங்க்ஷனாலிட்டி நமக்கு கிடைக்குது. டோர் ப்ரொடெக்டர்ஸும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஆக்சரியாக வந்து வாங்கி மாட்டிக்கலாம். கோட்டர் பேனல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியான ஃபீலிங் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக கோட்டர் பேனல் கிளாஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. ரூஃப் ரைல்ஸ்லையும் அந்த யூனிக்கான டிசைன் கிங்ஸ்லாம் நம்ம வந்து பார்க்க முடியுது. ரியர்லையும் நீங்கள் வந்து பார்க்கலாம் அந்த எஸ்யூவியோட ஸ்டான்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒரு சர்க்குலர் ஸ்கொயர் ஷேப் உள்ள வீல் கிளாடிங் நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த வெஹிக்கிளோட இன்டீரியர் என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து கிடைக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரியரில் நம்ம வந்து போயிடுவோம். இந்த வெஹிக்கிளோட கீ நான் வந்து காட்டுறேன். லாக் அன்லாக் ஃபங்க்ஷனாலிட்டி, பூட் ரிலீஸ் ஃபங்க்ஷனாலிட்டி நமக்கு கொடுத்துருக்காங்க. வெஹிக்கிள் நம்ம இப்போ வந்து அன்லாக் பண்ணிப்போம். ஆட்டோ ஃபோல்டிங் ஓஆர்விஎம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட் வேரியன்ட், அதாவது இங்கே பின்னாடி இருக்குது பார்த்தீங்கன்னா HTK ப்ளஸ் அந்த வேரியன்ட் தான் உங்களுக்கு கிடைக்கும். HTK ஆப்ஷனல் நமக்கு வந்து அது கிடைக்காது. ஃபஸ்ட்டு வெஹிக்கிள் இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணிப்போம். ஓப்பன் பண்ணோன்னா டோருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோல் டவுன் ஃபினிஷ் நமக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து கிரே பேஸ்ட் மெட்டீரியல் வந்துருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு பிளாக் பேஸ்ட் மெட்டீரியல் நமக்கு கொடுத்துருக்காங்க. டோர் பேக்கெட் ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ் நமக்கு வந்து கிடைக்குது. இங்கே காயின் ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா டோர் பேக்கெட் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் 2 பாட்டில் ஈஸியாக நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா விண்டோ கண்ட்ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லா விண்டோஸுமே ஒன் டச் அப் அண்ட் டவுன் வந்து கிடைக்காது. HTK ப்ளஸ் அந்த வேரியன்ட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் சைட் விண்டோஸ் வந்து ஒன் டச் அப் அண்ட் டவுன் வந்து கொடுத்துருப்பாங்க. விண்டோ லாக் பண்ண ஃபங்க்ஷனாலிட்டி, அதாவது சைல்ட் லாக் பண்ண ஃபங்க்ஷனாலிட்டி, லாக் அன்லாக் பண்ண பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஓஆர்விஎம் கண்ட்ரோல் ஜாய்ஸ்டிக் செகண்ட் பேஸ் வேரியன்ட்ல நமக்கு வந்து கிடைக்குது. அலுமினியம் ட்ரீட்டட் டோர் ஹேண்டில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே சீட்ஸ் பற்றி பார்க்க போனோம். சீட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோல் டோன் ஃபினிஷ் உள்ள சீட்ஸ் வந்து ஃபேப்ரிக் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே ஃபுல்லாக பிளாக்காக இருக்குது. கீழே ஒரு கிரே பேஸ் மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க. ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் நம்மளுக்கு செகண்ட் பேஸ் வேரியன்ட் வந்து கிடைச்சது. ஹைட் அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட்டுமே நமக்கு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இன்டீரியர் என்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வெஹிக்கிள் இப்போ நம்ம வந்து ஆன் பண்ணிடுவோம். ஸ்டேரிங் பார்க்க போனால் ஒரு ஸ்போர்ட்டியான ஸ்டேரிங் வீல் வந்து கிடைக்குது. நல்லா ஃபீல், அதுக்கப்புறம் நல்லா ஒரு எர்கனாமிக்கல் பொசிஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டராக கண்ட்ரோல் பண்ணுற பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேரியன்ட்ல இருந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபோடைன்மெண்ட் ஸ்க்ரீனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பட்டன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. மோட், அதுக்கப்புறம் இங்கே ரோலர் ஸ்விட்சஸ் எல்லாமே வந்து பார்க்க முடியுது. ஒரு அலுமினியம் பேஸ்ட் மெட்டீரியல் நல்ல ப்ரீமியம் குவாலிட்டி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் நமக்கு கிடைக்குது. இன்டீரியர் ரிவ்யூலாம் டெடிகேட்டாக நம்ம வந்து பார்ப்போம். அந்த கார் இருந்த மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இதுலேயும் வந்துருக்கு. அந்த காரோட இன்டீரியர், அதாவது HTK ப்ளஸ் ஒரு இன்டீரியர் ரிவ்யூ நான் வந்து போடும்போது எல்லாமே ஆட் பண்ணுறேன். மேலே ரேஞ்ச் கொண்ட ஃபங்க்ஷனாலிட்டி, எல்லா ஃபீச்சர்ஸ் லைக் நார்மலாக கியா காசில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் பார்ப்பீங்களோ அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க. செகண்ட் பேஸ் வேரியன்ட்லேயே ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ் கொண்ட ஃபங்க்ஷனாலிட்டி நமக்கு கிடைச்சது. இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ், கிளஸ்டர் செட்டிங்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே அந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு சில ஃபிசிக்கல் கண்ட்ரோல் பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஃபினிட்டி AC வென்ட்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. கீழே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட் கண்ட்ரோல் AC நமக்கு கொடுத்துருக்காங்க. மேனுவல் கிளைமேட் கண்ட்ரோல் தான். ஜஸ்ட் நீங்கள் இந்த இதை யூஸ் பண்ணி தான் வந்து டெம்பரேச்சர் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். AC கண்ட்ரோல் பட்டன்ஸ் எல்லாமே ப்ரீமியம் நமக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கீழே இங்கே USB-C டைப் சார்ஜிங் சாக்கெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 180 வாட் சார்ஜிங் சாக்கெட்ஸ் இங்கே வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட்டு நீங்கள் இதை வந்து வைட் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ ஒரு ஆப்பிள் கார்ப்ளேக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சார்ஜ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஸ்பெசிஃபிகேஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு குட்டி ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மேனுவல் கியர் ஸ்டிக் அதுமே நல்ல ஸ்போர்ட்டியாக நமக்கு கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் சென்சார், அதுக்கப்புறம் பார்க்கிங் கேமரா கொண்ட ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா வந்து காமிச்சிடுறேன். இந்த செகண்ட் பேஸ் வேரியன்ட்லேயே நம்மளுக்கு வந்து வித் அடாப்டிவ் கைட்லைன்ஸோட ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா நமக்கு கிடைக்குது. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பார்க்கிங் சென்சார்ஸ்மே நமக்கு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இப்போ நம்ம இதை வந்து நியூட்ரல் பண்ணிப்போம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மொபைல் ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கப் ஹோல்டர் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேயே அந்த டெக்ஸ்சர்ஸ் எல்லாம் வந்து பார்க்க முடியுது. மேனுவல் ஹேண்ட் பிரேக், ஒரு சாஃப்ட் டச் மெட்டீரியல் உள்ள ஹேண்ட் ரெஸ்ட் ஸ்டோரேஜ் ஸ்பேசஸ் நமக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜான க்ளோ பாக்ஸ் செட்டப் நமக்கு கொடுத்துருக்காங்க. என்டர் ஃப்ரண்ட் இன்டீரியர் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பேஸ் வேரியன்ட்லேயுமே நல்லா லோடராக டெக்கியாக நமக்கு கொடுத்துருக்காங்க. மேலே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்யூட்டான சன்ரூஃப் நமக்கு கிடைக்குது.
வைசர்ஸ் நீங்கள் வந்து மேனுவலாக க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் டைப்பில் வந்து உங்களுக்கு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஆகும். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வென் கிளாஸ்க்கான ஃபங்க்ஷனாலிட்டி, ட்வீட்டர்ஸ்க்கான ஃபங்க்ஷனாலிட்டி, ஸ்பீக்கர்ஸ்க்கான ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபுல்லி லோடட் ஃப்ரண்ட் இன்டீரியர்ஸ் நமக்கு செகண்ட் ப்ரைஸ் வேரியண்ட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ரியரில் நம்ம என்னென்ன கிடைக்குதுன்னு பார்த்துருவோம். ரியர் இன்டீரியரில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பேஸ் வேரியண்ட்லேருந்தே நம்மளுக்கு வந்து சன் ஷேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மேனுவல் ரிட்ராக்டபிள் சன் ஷேட்ஸ் நமக்கு கிடைக்குது. காயின் ஹோல்டர் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், டோர் பாக்கெட்டில் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செகண்ட் பேஸ் வேரியண்ட்டில் பெஞ்ச் டைப் சீட்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஹெட் ரெஸ்ட்டுமே நமக்கு வந்து கிடைக்காது. நீங்கள் STK ப்ளஸ் போனால் தான் உங்களுக்கு ஸ்லைட் அட்ஜஸ்டபிள், ரிக்ளைனிங் அட்ஜஸ்டபிள், அதுக்கப்புறம் அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் உள்ள சீட்ஸ் வந்து கிடைக்கும். இந்த சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டுவல் டோன் கலரில் நல்ல ஃபினிஷ் உள்ள சீட்ஸாக நமக்கு கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் ரெஸ்ட் ஆப்ஷனுமே நமக்கு வந்து இந்த செகண்ட் பேஸ் வேரியண்ட்டில் வந்து இல்லை. பட் லெக் ரூம் ஆகட்டும், அந்த சீட்டோட ரிக்ளைன் ஆங்கிள் அண்ட் கம்ஃபர்ட் பொசிஷன் ஆகட்டும், எல்லாமே டாப் நாச்சில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான லெக் ரூம் எனக்கு வந்து கிடைக்குது. நானே நல்ல டாலான பர்சன், எனக்கே ஒரு சூப்பர் லெக் ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டர் சப்போர்ட்டுமே வந்து சூப்பராக இருக்குது. செகண்ட் பேஸ் வேரியண்ட்லேருந்து ரியர் AC வென்ட்ஸ், மொபைல் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், USB-C டைப் சார்ஜிங் சாக்கெட்ஸ் நமக்கு வந்து கிடைக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேகசின் ஹோல்டர் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. என்டையர் ரியருமே வந்து பார்த்தீங்கன்னா லோடராக நமக்கு வந்து இருக்குது. இதான் ஃப்ரண்ட் இன்டீரியருக்கான ஃபீச்சர். செகண்ட் பேஸ் வேரியண்ட், அதாவது அண்டர் 10 லேக்கில் கிடைக்கிற ஒரு சப் 4 மீட்டர் SUV-ல இவ்வளோ ஃபீச்சர்ஸ் கியா சிரோஸில் மட்டுமே தான் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் இங்கே மேலே ரீடிங் லைட் கொண்ட ஃபங்க்ஷனாலிட்டி நமக்கு கொடுத்துருக்காங்க. கோட் ஹோல்டர், அதுக்கப்புறம் இங்கே கிராப் ஹேண்டல் கொண்ட ஃபங்க்ஷனாலிட்டி நமக்கு கிடைக்குது. நல்லா கம்ஃபியான இன்டீரியர்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படியே ரியரில் நம்ம வந்து பார்த்துருவோம். நான் ஹெட் லேம்ப்ஸ் அதுக்கப்புறம் டெயில் லேம்ப்ஸ்லாம் ஆன் பண்ணி உங்களுக்கு வந்து காட்டுறேன். பிரேக் லைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹை மவுண்டட் ஒரு சின்ன LED ஸ்ட்ரிப்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த வெஹிக்கிளோட ஸ்போர்ட்டியர் கேரக்டர் வந்து இன்னும் அப்பீலிங்காக வந்து காட்டுது. நெக்ஸ்ட் இது செகண்ட் பேஸ் வேரியண்ட்டுங்கிறதுனால உங்களுக்கு விண்டோஸ் டிஃபாகர், வைப்பர்ஸ் எதுவுமே வந்து கிடைக்கல. மேலே ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்ப்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே ஷார்க் ஃபின் ஆண்டனாக்கான ஸ்பெசிஃபிகேஷன் நமக்கு கிடைக்குது. இங்கே LED ரிசம்பிள் பண்ணுற மாதிரி ஒரு ஹாலஜன் டைல் லேம்ப்ஸ்க்கான ஃபங்க்ஷனாலிட்டி நமக்கு கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் லைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு யூனிக்கான ஃபினிஷ் நமக்கு கொடுத்துருக்காங்க. பம்பருமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சில்வர் ட்ரீட்மெண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெஹிக்கிளோட ரியல் ப்ரொஃபைல் கேரக்டரை இது கொஞ்சம் இம்ப்ரூவ் வந்து காட்டுது. பார்க்கிங் கேமராக்கான ஃபங்க்ஷனாலிட்டி, பார்க்கிங் சென்சார்க்கான ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாம் இங்கே வந்து பார்க்க முடியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பூட் ஸ்பேஸ்க்கான ஃபங்க்ஷனாலிட்டி நியர் டு நியர் ஒரு 465 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் இந்த காரில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். கீழே இந்த மேட் அரேஞ்ச்மெண்ட்டெல்லாம் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஆக்சரிஸ் வந்து வாங்கி மாட்டிக்கணும். நெக்ஸ்ட்டு இங்கே கீழே வந்து பார்ப்போம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 15 inch ஸ்பேர் வீல்க்கான ஸ்பெசிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டீல் டைப் வீல்ஸ் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வேரியண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பார்சல் ட்ரே அந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் எதுவுமே வந்து இல்லை. லோடிங் லிப்புமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ஃபியான பொசிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எர்கனாமிக்கலாக உங்களோட பார்சல்ஸ் எல்லாம் இதுக்கு வந்து ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு மேசிவான பூட் ஸ்பேஸ் இந்த காரில் வந்து கிடைக்குது. மேலுமே இது வந்து பார்த்தீங்கன்னா லைட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஒன் ஆஃப் த சேஃப்டி ஃபங்க்ஷனாலிட்டியும் கூட இது வந்து க்ளோஸ் பண்ணிப்போம். பில்ட் குவாலிட்டியெல்லாம் சூப்பர் இம்ப்ரூவ்டாக இப்போ இந்த கியா சிரோஸில் வந்து கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் இந்த டோர் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும். கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து ஷோரூம் வந்தீங்கன்னா இந்த டோர்லாம் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து இந்த காரோட என்டையர் பில்ட் குவாலிட்டி வந்து ஃபீல் ஆகும். அதர் ஃபீச்சர் அரேஞ்ச்மெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிள் நமக்கு வந்து 2 இன்ஜின் ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. 2 இன்ஜினுமே வந்து பவர்ஃபுல் இன்ஜின். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் TGD இன்ஜின், அனதர் இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்மளுக்கு டீசல் இன்ஜின், அதாவது 1.5 லிட்டர் டீசல் இன்ஜின் கொண்ட ஆப்ஷன் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. கம்ப்ளீட் லோடட் சப் 4 மீட்டர் SUV எதுன்னு கேட்டால் கண்டிப்பாக அது வந்து கியா சிரோஸாக வந்து இருக்கும். இந்த வெஹிக்கிள் பற்றி உங்களோட தாட்ஸை கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள்.